சார் ஆடியபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஓகே. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கான்னு பாத்துக்கிடுங்க. இப்ப என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட்டா பார்த்த ஆர்சிசி நேத்து மார்னிங்கோட கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். லாஸ்ட்டா வந்து அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த் எக்ஸ்யூவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஃபார்முலா குடுத்திருப்பேன். அதோட கன்டினியூஷன் தான் இப்ப போப்போறேன். இது எல்லாம் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இனிமே எப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு? நேத்து குடுத்த கிளாஸ்ல 15 வகையான கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கான். இனிமே இதுக்குள்ள தான் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் குடுத்திருப்பேன். அத நான் இப்ப எரேஸ் பண்ணல. அடுத்து நான் அப்படியே வச்சுட்டு போறேன் கீழ. இப்ப அடுத்து இன்னைய கிளாஸ்ல இருந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் மறுபடியும் அந்த ரெக்டாங்குலர் பீம் போட்டுக்கிறேங்க. இதுலேருந்து வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லிமிட் வந்து வெவ்வேறு கிரேட் ஆஃப் ஸ்டீலுக்கு கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதுக்கு டெரைவேஷன் இம்பார்ட்டன்ட் சார். டெரைவேஷன் இம்பார்ட்டன்ட்ல எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்க வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில நேரங்கள்ல. தவிர்க்க முடியாத நேரங்கள். ஓகே. நான் ஃபைனலா அவுட்புட் குடுப்பேன். அதையும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இது சின்ன ஈக்குவேஷன் தான் பெருசு இல்ல. இப்படியே பாருங்க. இப்ப மேல பார்த்தத வச்சு தான் எழுதப் போறேன். இப்ப உங்களுக்கு ரெக்டாங்குலர் பீம் குடுத்துட்டேன். இதுல வந்து நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, ஸ்ட்ரெயின் டயகிராம் வரையிறேன். இப்படி ஸ்ட்ரெயின் டயகிராம் மட்டும் வரைங்க. அப்ப ஸ்ட்ரெயின் டயகிராம் எப்படி வரும் அப்படின்னா, இன்க்ளைன்ட் லீனியர்ன்னு சொல்லுவாங்க. இன்க்ளைன்ட் ஸ்ட்ரெய்ட் லைன்னு சொல்லுவாங்க. இல்ல லீனியர் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு இங்கேருந்து கீழ வந்து ரெயின்போர்ஸ்மென்ட்டோட நிறுத்திடணும். அது சென்டர் வரை. ஃபுல்லா அழுத்திடக்கூடாது. அப்படியே இந்த படத்த மேல பார்த்து ஸ்ட்ரெயின் டயகிராம்ல என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துக்கிடுங்க சார். இப்ப நான் கேட்பேன். நேத்தைய கிளாஸ்ல. இப்ப ரெயின்போர்ஸ்மென்ட் இங்க குடுப்போம். அதுக்கு நேரா வர்ற மாரி இந்த இது. ஓகே. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதுக்கு நேரா வர்ற மாரி. இப்ப சொல்லுங்க. அவுட்டர் மோஸ்ட் ஃபைபர்ல ஸ்ட்ரெயின் எவ்வளவு சார் இருக்கும்? கம்ப்ரஷன் சோன். அவுட்டர் மோஸ்ட் ஃபைபர்ல ஸ்ட்ரெயின் எவ்வளவு இருக்கும்? ஆ அதுதான் நான் கேட்கிறேன் இப்ப உங்கட்ட. அப்ப வெயிட் எல்லாரும் வர்றாங்க. ஓகே. எழுதிக்கிறீங்க மேல. 0.0035 அளவுக்கு இருக்கு. அதே கீழ எழுதியிருப்பேன். பாட்டம் மோஸ்ட் ஃபைபர் டென்சில் ஜோன்ல எவ்வளவு இருக்கும் ஸ்ட்ரெயின்? 0 டூ நேத்தே உங்கட்ட கேட்டு சொன்னது தானே. இதோட நிறுத்துவீங்களா? என்ன வரணும் இதோட? பிளஸ் 87 எஃப்ஒய் வகுத்தல் இஎஸ். அந்த ஸ்ட்ரெயினுக்கான ஃபார்முலா தான். ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டூ 0.87 எஃப்ஒய். அப்ப ஸ்ட்ரெயின் வேணும் அப்படின்னா என்ன ஈயோட வேல்யூ என்ன? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அப்ப ஸ்ட்ரெயின் இங்க வந்துருச்சுன்னா ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை இ அப்படின்னு இருக்கும். ஸ்டீல் பார்க்கணும் இஎஸ்ன்னு வச்சுக்கிறேங்க. டென்சிஸ் ஒன்று பார்க்கறதுனால. மேல சிக்மா என்ன? 0.87 எஃப்ஒய். கீழ இஎஸ் அப்படிங்கிறது இருக்கு. சார் கிளியர் புரியுதா? ஓகே. இப்ப இது டோட்டலா எவ்வளவு சார் வரும்? இப்ப இதே எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. இப்ப டோட்டலா எவ்வளவு வரும்? இன்னும் எத கூட்டணும்? நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லலாம். இன்னும் எவ்வளவு கூட்டணும்? ஏன் பண்ணணுங்கிறத பண்றோங்கிறத அப்புறம் நான் சொல்றேன். இன்னும் எவ்வளவு சார் கூட்டணும்? சார் இன்னும் வந்து இது கம்ப்ளீட்டடா கீழ ரெக்டாங்குலர் மாரி எடுத்துக்கிறணும் அப்படின்னா, இன்னும் எவ்வளவு கூட்டுவீங்கன்னு நான் கேட்கிறேன். மேல என்ன இருக்கு? இந்த போர்ஷன்லேருந்து இந்த போர்ஷன் வரையும் 0.003 இருக்கு. அப்படியே கீழ எக்ஸ்டெண்ட் பண்ணாலும், இந்த போர்ஷன்ல ஆரம்பிச்சு இந்த போர்ஷன் வரையும் அதே வேல்யூ தானே வரும். கிளியர்? அப்ப பிளஸ் 0.0035 வரும். வெயிட் வச்சுக்கிறேன். இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சிமிலர் ட்ரையாங்கிள் குடுத்துருக்கோம். சிமிலர் ட்ரையாங்கிள்ல ஃபர்ஸ்ட்டு இதுல ஆரம்பிச்சு, இந்த ரெயின்போர்ஸ்மென்ட் சென்ட்ராய்டு வரை இருக்கக்கூடிய இந்த டெப்த் இந்த லென்த்த என்ன சார் குடுப்போம்? இந்த டெப்த் என்ன டெப்த்? நான் ஃபுல்லா குடுக்கல. இதுவரையும் குடுக்கல. அந்த ரெயின்போர்ஸ்மென்ட்டோட சென்டர் வரையும் தான் நான் குடுக்குறேன். அப்ப அதுவரையும் உள்ள டெப்த் என்னது? எஃபெக்டிவ் டெப்த் ஸ்மால் டீன்னு குடுத்திருப்பேன் நேத்து. ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஓகே. அடுத்து இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் வரையும் இருக்கக்கூடியது என்ன சார் எடுப்பீங்க? நீங்களே சொல்லுங்க. எக்ஸ்யூன்னு எடுப்பீங்க நேத்து. ஞாபகம் இருக்கா சார்? ஓகே. அப்ப நான் இங்க என்ன குடுக்குறேன்னா, எக்ஸ் லிமிட்ன்னு குடுக்குறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் லிமிட். லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸ் அதுக்கு பேரு. ஓகே. இப்ப சிமிலர் ட்ரையாங்கிள் படி எக்ஸ் லிமிட் எடுத்தீங்கன்னா மேல என்ன போடுவீங்க? இங்க போடுவீங்கல்ல சிமிலர் ட்ரையாங்கிள். வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஹாரிசான்டல் போர்ஷன். அப்ப எக்ஸ் லிமிட் எடுத்தீங்கன்னா, கீழ என்ன வேல்யூ எழுதுவீங்க? நீங்களே சொல்லுங்க. என்ன வேல்யூ எழுதணும்? மேல. வெர்டிகல் எடுத்தாச்சு. அதுக்கு ஹாரிசான்டலா என்ன இருக்கு மேல?
0.0035 இருக்கு. மறந்துட்டீங்களா? ஓகே. அடுத்து இந்த டி வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எடுங்க ஓஆர்எல்லா. அப்ப அதுக்கு வெர்டிகல் கீழ என்ன இருக்கு? ஓஆர்எல்லா எடுத்திருக்கிறதுனால தான் 0.0035 கொண்டு வந்திருக்கேன். அப்ப என்ன இருக்கும்? இங்கிட்டு 0.02 பிளஸ் 0.87 எஃப்ஒய் வகுத்தல் இஎஸ் பிளஸ் 0.0035 அப்படிங்கிறது இருக்கு. சார் கிளியர் எல்லாருக்கும் புரியுதா சார்? சிமிலர் சிமிலர் ட்ரையாங்கிள் ரூல பயன்படுத்தி நான் வந்து அந்த ஸ்ட்ரெயின் டயகிராம்ல இருந்து எடுத்திருக்கேன். கிளியர்? ஓகே. அப்ப நான் இங்க எக்ஸ் லிமிட் தான் கண்டுபிடிக்கணும். நான் டெரைவ் பண்ணி ஃபைனலா ஒரு ஃபார்முலா எழுதுவேன். எந்தெந்த இடத்துல மனப்பாடம் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அப்படியே பாருங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க. இப்ப இங்க 0.002 இருக்கு. இங்க 0.0035 இருக்கு. இது கூட்டுனா என்ன வரும்? 0.0035 0.002 கூட்டினா என்ன வரும்? இங்க 5 இருக்கு அப்படியே வந்துரும். 3, 2, 5 00.0 அப்படின்னு வரும். அப்ப இந்த இடத்துல என்ன எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ்யூ லிமிட் வகுத்தல் கீழ 0.0035 சீக்வல்ட் மேல டி வகுத்தல் கீழ 0.0055 பிளஸ் 0. மீதி ரிமைனிங் வந்து 0.87 இருக்கும். கீழ இஎஸ் இருக்கும். ஓகே. இப்ப குறுக்கு பெருக்கல் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். ஆ குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது என்ன வரும் அப்டின்னா, எக்ஸ் லிமிட்ட நான் இங்கிட்டு வச்சுக்கிறேன். அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. ஓகே. நான் ஒரு ஒரு விஷயத்த தான் குறுக்கு பெருக்கல் பண்ண போறேன். அப்ப இங்கிட்டு என்ன சார் இருந்துச்சு அப்டின்னா, அதாவது இங்கிட்டு வந்து மேல டி இருந்துச்சு. கீழ வந்து இப்ப தான் கூட்டணும். அதாவது 0.0055 பிளஸ் 0.87 எஃப்ஒய் வகுத்தல் இஎஸ் இருந்துச்சு. இந்த கீழ இருந்த 0.33 0.0035ங்கிறது இங்கிட்டு போனா பெருக்கல் வந்துரும் வகுத்தல் உள்ளது. அப்ப 0.0035ங்கிறது வந்துருச்சு. இப்ப நல்லா கவனிக்கணும். இத அப்படியே டெரைவ் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அத இப்ப இப்ப இங்க இந்த இஎஸ் வந்து இங்க பண்ணா குறுக்கு பெருக்கல்ல இங்க வரும். அப்ப டி ஓகே. மேல 0.0035 இருக்கு. இந்த இஎஸ் குறுக்கு பெருக்கல் பண்ணா இஎஸ் இன்டு 0.005 பிளஸ் 0.87 எஃப்ஒய் வகுத்தல் இஎஸ்ன்னு இருக்கும். அந்த வகுத்தல் இஎஸ் மேல என்ன ஆயிரும்? பெருக்கல் இஎஸ் அப்படின்னு போயிரும். ஓகே. இப்ப ஸ்டீலோட எலாஸ்டிசிட்டியோட வேல்யூ என்ன? எக்ஸ் மாலஸோட வேல்யூ என்ன? படிச்சிருப்பீங்களே. ம்? டக்குன்னு சொல்லுங்க. எனிஒன்? ஸ்டீலோட எக்ஸ் மாலஸோட வேல்யூ. ஆ 200 ஜிகா பாஸ்கல். ஓகே. அப்ப 200 ஜிகா பாஸ்கல் இங்க நம்ம எக்ஸ் லிமிட் வந்து நியூட்டன் பை ஓம் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க போறோம்னு வச்சுக்கிறோங்க. ஏன்னா இங்க எஃப்ஒய் பத்தி பேசியிருக்கோம். அப்ப எல்லாம் டி பத்தி பேசியிருக்கோம். எம்எம்ல சொல்லியிருப்போம். நியூட்டன் பை ஓம் ஸ்கொயர் தான். அப்ப 200 ஜிகா பாஸ்கல் எப்படி எழுதலாம்? நியூட்டன் பை ஓம் ஸ்கொயர்னா 200 இன்டு 10 பவர் 3 நியூட்டன் பை ஓம் ஸ்கொயர் எழுதலாமா? அப்ப டி இன்டு 0.0035 இந்த இஎஸ் பதிலா 200 ஜிகா பாஸ்கல் அதான் 200 ஜிகா பாஸ்கலுக்கு பதிலா 10 பவர் 3 போட்டா நியூட்டன் பை ஓம் ஸ்கொயர்ல வந்துருச்சு. அடுத்து அதே மாதிரி கீழ இஎஸ் பதிலா 2யும் கேன்சல் பண்ணி விடலாம். இருந்தாலும் எழுதுறேன். 200 10 பவர் 3 நியூட்டன் பை ஓம் ஸ்கொயர் இன்டு 0.0055 0.87 எஃப்ஒய். இப்ப ஃபைனல் அவுட்புட் அது எப்படி கிடைக்கும் சார்? இது மேல உள்ள இதெல்லாம் பெருக்குங்க. இப்ப இதையும் கேன்சல் ஆயிரும். ஃபைனல் அவுட்புட் என்ன சார் இருக்கும் அப்படின்னா, வேல்யூனா அடிச்சு கொண்டு வரும்போது, அதாவது ரவுண்ட் அப் பண்ணி வேல்யூ கொண்டு வரேன். இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். எக்ஸ்யூ லிமிட் இது கமா சீக்வல் டு இந்த ஃபார்முலா கேட்டிருக்காங்க சார். இதெல்லாம் பெருக்கி வரும்போது 700 டி ரவுண்ட் அப்பா கொண்டு வரும்போது, இங்க 0.87 எஃப்ஒய் பிளஸ் 1100 இந்த ஃபார்முலா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நம்ம இந்த டெரிவேஷன் பண்ணதோட புரியலாட்டி விட பரவால்ல. ஆனா இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நீங்க போய் டெரிவேஷன் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்ப 700 டி டிவைடட் பை 0.875 வகுத்தல் 1100. அப்ப இது கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க எப்படி இந்த இது வந்து பொதுவா இருக்கு. கீழ வந்து மேல டி இருக்கு, கீழ எஃப்ஒய் இருக்கு. பொதுவா இருக்கக்கூடிய ஃபார்முலா. இப்ப இத வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ் லிமிட்க்கு வேல்யூவே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப எப்படி சார் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்களே பாருங்களேன். இப்ப வந்து கேஸ் நம்பர் 1 குடுக்குறேன். ஃபைனல் அவுட்புட்டும் எழுதுவேன். கேஸ் நம்பர் 1 குடுக்குறேன். என்ன எழுதுறேன்? கேஸ் நம்பர் 1. நான் வந்து என்ன செய்றேன்னா, மைல்டு ஸ்டீல் எடுக்கிறேன். மொத்தம் 3 ஸ்டீலுக்கு தான் கேட்பான் எக்ஸ் லிமிட். எஃப்இ டூ 50 போறான். மைல்டு ஸ்டீலோட எஃப்ஓஇ வேல்யூ என்ன? 280 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். ஃபார்முலா எக்ஸ் லிமிட் எழுதுங்க. இப்ப ஸ்ட்ரெய்ட்டாவே அப்ளை பண்றேன். மேல 700 × டி இருக்கு. அத அப்படியே வச்சுக்கிருங்க.
கீழ 0.87 இன்டு FOக்கு பதிலா என்ன போடணும்? இந்த FE250க்கு என்ன பண்ணணும்? 250 பிளஸ் 1100 இங்க மேல வந்து என்ன இருக்கு? 700 இன்டு D இருக்கா? அப்ப 700 இன்டு D அப்படியே வச்சுக்கிறங்க. கீழ வந்து ஃபர்ஸ்ட் 0.87 இன்டு 250 இருக்குன்னா 217.5 வரும். பிளஸ் 1100. இப்ப 1100 இதையும் இது பண்ணா என்ன சார் வரும் அப்படின்னா, மேல 700 D இருக்கு. வகுத்தல் கீழ 1317.5 இருக்கு. அப்ப இதுக்கும் அடிச்சா என்ன சார் வரும் அப்படின்னா, இதான் ஃபைனல் அவுட்புட். அப்ப XU லிமிட் இஸ் ஈக்குவல் என்ன சார் இருக்கு அப்படின்னா 0.53 இன்டு D 0.53 இன்டு அந்த D. அப்ப இது எதுக்கு சார் அப்படின்னா இப்ப என்ன கண்டுபிடிச்சோம்? FE250. சிமிலர்லி இதே மாதிரி டெரிவேஷன் பொது பார்முலா வந்து அடுத்து FE250 போட்டீங்க அப்படின்னா சார் FE415 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு XU லிமிட் எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா வெயிட் சிமிலர்லி இப்ப XU லிமிட் இதே வந்து உங்களுக்கு FE415 மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்காம போனதே இல்ல. ஓகே FE415 அப்ப FE415 என்ன சார் வரும் அப்படின்னா 0.48D அப்படின்னு எழுதிக்கும். இப்ப 0.53 0.48 இன்டு D அப்படின்னு எழுதிக்கோங்க. இதே மாதிரி கண்டுபிடிக்கும் போது XU லிமிட் நம்மளுடைய FE500 இந்த 3 கேஸ் தான் ரிப்பீட்டடா கேட்போம். அதுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா 0.46 இன்டு D அவ்வளவுதான். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா சார்? ஓகே தானே? அப்ப இதுல மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன சார் அப்படின்னா நான் சொல்லிட்டேன். அப்ப மேல பாஸ் பண்ண 700 இன்டு D வகுத்தல் 0.87 F5 பிளஸ் 1100 அதை மனப்பாடம் பண்ணனா அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப அண்டர் ரீஇம்பர்ஸ்மென்ட் ஓவர் ரீஇம்பர்ஸ்மென்ட் கான்செப்ட் நடத்துவேன். அப்ப இந்த எக்ஸ்வி லிமிட்டோட வேல்யூ தெரிஞ்சாதான் நியூட்ரல் ஆக்ஸோட அது லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்ஸ் தெரிஞ்சாதான் ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்ஸோட கம்பேர் பண்ணி நமக்கு அண்டர் ரீஇம்பர்ஸ்மென்ட் செக்ஷனா ஓவர் ரீஇம்பர்ஸ்மென்ட் செக்ஷனா பேலன்ஸ் செக்ஷனாவே சொல்ல முடியும். சரி ஓகே பின்னாடி வரும்போது நான் சொல்றேன். இப்ப இந்த எக்ஸ்வி லிமிட் வச்சு ப்ராப்ளம் நிறைய கேட்டிருக்காங்க. அப்ப இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே. இப்ப அடுத்து இப்ப நான் என்ன செய்றேன் சார் அப்படின்னா, இப்ப வந்து நான் மேல கண்டுபிடிச்ச ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்ஸிஸ்க்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்பேனே, அத கொண்டு வரப்போறேன். அப்ப நல்லா கவனிங்க. மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்லனா சில விஷயங்கள மாத்தி, மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு இதே மாரி FE250க்கு, FE415க்கு, FE500 கண்டுபிடிக்கணும். நான் வந்து எப்பயும் போல நான் 1க்கு சொல்றேன். கண்டுபிடிச்சு சொல்றேன். மத்தத சிமிலர்லி போட்டு எழுதுறேன். இப்ப எழுதிக்கிறேங்க. அதாவது ஓகே. நான் எழுதுறேன். இப்ப ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ்க்கான ஃபார்முலா என்ன சார்? சொல்லுங்க யாராச்சும்? எல்லாம் படிச்சிருப்பீங்க. தரோவா இருக்கணும். XU ஈக்குவல் டு சரி. அவ்வளோதான். புரியுதா எல்லாருக்கும்? இதானே எழுதியிருக்கோம். அப்ப இதுதான் என்னன்னா நியூட்ரல் ஆக்சிஸ் இல்ல ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ். பட் ஆக்சுவலா உள்ள நியூட்ரல் ஆக்ஸோட டெப்த். நியூட்ரல் ஆக்ஸ் வரையும் உள்ள தூரம். அதான் டெப்த்னு கொடுக்குது. சரி நியூட்ரல் அடுத்து. அடுத்து வந்து பாருங்க. இப்ப மேல வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா கொடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? எதுக்கு கொடுத்திருப்பேன் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா? டக்குன்னு சொல்லுங்க. கான்கிரீட் கொடுத்திருப்பேன். ஸ்டீலுக்கு கொடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? இப்ப என்ன செய்ய போறேன்னா, XC ஈக்குவல் டு அந்த ஃபார்முலாவுல XU லிமிட் அப்படின்னு அப்ளை பண்ண போறேன். ஒண்ணுக்கு வந்து டெரைவ் பண்ணுவேன். மத்ததெல்லாம் சிமிலர்னு போட்டு எழுதுவேன்னு சொன்னேன். ஒண்ணு நல்லா பார்த்துக்கிறேங்க. அப்ப மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கிறேங்க. மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நீங்க என்ன பார்த்திருப்பீங்கன்னா 0.36 FCK B into XU ஓப்பன் பிராக்கெட் D minus 0.42 XU அப்படின்னு க்ளோஸ் பிராக்கெட் போட்டிருப்பீங்க கான்கிரீட்டுக்கு. இதே ஸ்டீலுக்கு 0.87 FOASD ஓப்பன் பிராக்கெட் D minus 0.42 XU
குளோஸ் பிராக்கெட் போட்டிருப்பீங்க. இப்ப என்ன செய்றேன்னா, எக்ஸ்யூ இருக்கிற இடத்துல எக்ஸ்யூ லிமிட்ன்னு எழுத போறேன். ஸ்ட்ரெய்ட்டாவே எழுதுறேன் பாருங்க. 0.36 எஃப்சிகே இன்டு பி அங்க எக்ஸ்யூ இருக்கும். இங்க அதுக்கு பதிலா எக்ஸ்யூ லிமிட் அப்படின்னு போடுறேன். லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்ஸ்ன்னு போடுறேன். ஓகே. ஓப்பன் பிராக்கெட் டி மைனஸ் 0.42 அங்க எக்ஸ்யூ இருக்கும். இங்க லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸ் எக்ஸ்யூ லிமிட்னு போடுறேன். இது எல்லாருக்கும் புரியுதா சார்? கான்கிரீட்டோட ஃபார்முலா தான் எழுதியிருக்கேன். எக்ஸ்யூ லிமிட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். கிளியர்? இதே ஸ்டீலுக்கு மொமெண்டா ரெசிஸ்டன்ஸ் 0.87 எஃப்ஒய் ஏஎஸ்டி என்ன வரும்? ஓப்பன் பிராக்கெட் டி மைனஸ் 0.42 எக்ஸ்யூ லிமிட். அவ்வளவுதான். இதையும் கொண்டு வந்தாச்சு. இப்ப என்ன சார் விஷயம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப எக்ஸ்யூ லிமிட் உங்களுக்கு வேல்யூ தெரியும். இப்ப வந்து நான் உதாரணத்துக்கு ஒரு கிரேட் எடுக்கிறேன். இப்ப வந்து என்ன செய்ய போறேன்னா, மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். எது கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா, அட் எஃப்யூ 250 கண்டுபிடிக்க போறேன். அப்ப எஃப்யூ 250 எக்ஸ்யூ லிமிட் என்ன இருக்கும்? இப்பதான் மேல கண்டுபிடிச்சீங்க. டக்குன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். 0.53 இன்டு டி. ஓகே. 53 இன்டு டி. ஓகே. இப்ப இந்த இந்த வேல்யூவ உங்களுக்கு அப்ளை பண்ணணும். இதுல நம்மளுடைய இதுல அப்ளை பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்ணணும். கான்கிரீட்ல. ஓகே. இப்ப நீங்க என்ன சொல்லப் போறீங்க சார்? சொல்லுங்க. அப்ப மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0.36 ஓகே. எஃப்சிகே பி இன்டு எக்ஸ்யூ லிமிட். எக்ஸ்யூ லிமிட்க்கு பதிலா என்ன போடணும்? இப்ப 0.53 இன்டு டி போடணும். இங்க ஓப்பன் பிராக்கெட் டி மைனஸ் 0.42 எக்ஸ் லிமிட் பதிலா 0.53 இன்டு டிங்கிறது போடணும். இப்ப நல்லா பாருங்க. இந்த 0.36 இருக்கா? இந்த இங்க 0.53 இருக்கா? இது ரெண்டையும் பெருக்குனா என்ன சார் வரும் அப்படின்னா 0.19 மீதி ரிமைனிங் என்ன இருக்கு? எஃப்சிகே இருக்கு, பி இருக்கு, ஒரு டி இருக்கு. இப்ப உள்ளுக்குள்ள இங்கேயும் டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு. காமனா டி வெளில எடுத்தா என்ன வரும்? இங்க வந்துருமா? ஆல்ரெடி ஒரு டி, இங்க ஒரு டி, டி ஸ்கொயர் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்ல வருவோம். அப்ப இங்க என்ன இருக்கும்? 1 மைனஸ் இந்த 0.42 0.53 பெருக்குனா என்ன சார் வரும் அப்படின்னா 0.2 இன்டு 2 அப்படின்னு வரும். ஆல்ரெடி டி வெளில நான் எடுத்துட்டேன். அதுல கவனமா இருக்கணும் நீங்க. ஓகே. இப்ப 0.19 எஃப்சிகே பி டி இன்டு டி டி ஸ்கொயர் 1ல 0.22 அப்படிங்கிறது போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 0.78 இருக்கு. இப்ப 0.78 0.19 பெருக்குனீங்க அப்படின்னா 0.148 மீதி ரிமைனிங் டைம் எஃப்சிகே இருக்கு, பிடி ஸ்கொயர் இருக்கு. இதான் ஃபைனல் அவுட்புட். அதாவது மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா? அட் எஃப்யூ 250க்கு. இத மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். சார் கிளியர் புரியுதா? ஓகே. ஆமா. கான்கிரீட் ஃபார்முலா தான் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சொல்லுங்க. இல்ல மேடம். நீங்க வந்து கான்கிரீட்ல தான் போட்டு கண்டுபிடிக்கணும் நம்ப. ஏன்னா கான்கிரீட்ட தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண போறோம். அது ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு. ஸ்டீல் தான் டென்சைல் எடுப்பானே. கம்ப்ரஸர் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? இப்ப சால்வ் பண்ணதுல எங்கேயாச்சும் எஃப்ஒய் அப்படின்னு வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேனா? பாருங்க அப்படியே. அப்ளை பண்ணியிருக்கேனா மேடம்? சொல்லுங்க நீங்களே. ஓகே. இதே வந்து நீங்க எஃப்ஒய் வேணுமானாலும் நீங்க அப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. அதாவது 0.87 நீங்களே சொல்லுங்க டக்குனு கால்குலேட்டர்ல பெருக்கி. 280 நான் ஒரு இதுல போட்டுருக்கேன். நீங்க இத சொல்லுங்க. எஃப்ஒய் வந்து என்ன போடுவீங்க இந்த இடத்துல? 250 போடுங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல எக்ஸ்விக்கு பதிலா என்ன போடணும்? சாரி எக்ஸ்வில ஏஎஸ்டி. மேடம் ஏன் போட மாட்டோம் அப்டின்னா, சாரி. ஏன் போட மாட்டோம்னா, நமக்கு ஸ்டீலோட ரெயின்போர்ஸ்மென்ட் ஏதாச்சும் தெரியுமா நமக்கு? அதாவது ஏஎஸ்டிக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கிவன் டேட்டா டயாமீட்டர் ஆஃப் த ரெயின்போர்ஸ்மென்ட் தெரியுமான்னு கேட்கிறேன் நான். தெரியாது. ஓகேவா? அப்ப நீங்க இதுக்கு போட்டாலும் எப்படி அதாவது இதுக்கு போட மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. நம்ம குடுத்திருக்கிறது கோட் புக்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா தான். அது எப்படி டெரைவ் பண்ணுவாங்கன்னா, கம்ப்ரசிவ் ஜோன்ல இருக்கக்கூடிய கான்கிரீட்னா மவுண்டட் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணி குடுப்பாங்க உங்களுக்கு. இப்ப நான் இதுக்கு நீங்க எழுதுனீங்க அப்படின்னாலே எப்படி ஃபார்முலா வரும்னா, அதாவது அதையும் நான் எழுதி காமிச்சர்றேன். இது இது எழுதிக்க கூடாது. எங்கேயும் எக்ஸாம்ல கேட்க மாட்டான். 0.87 இன்டு நல்லா கவனிங்க. எஃப்ஒய் அதாவது எஃப்ஒய் போடுவீங்க. இன்டு இந்த எஃப்ஒய்க்கு பதிலா என்ன கிரேட் போட போறீங்களோ அத போட்டுருவீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏஎஸ்டி டி மைனஸ் 0.42 எக்ஸ்யூ போடுவீங்க. எக்ஸ்யூக்கு பதிலா எக்ஸ்யூ லிமிட் வர்றேன் தான். அடுத்து. இப்ப 0.87 280 ஏஎஸ்டி இருக்கும். இங்க டி மைனஸ் 0.42
எக்ஸ் லிமிட்டுக்கு போனா என்ன பண்ணணும்? 0.53 இன்டு டின்னு போடுவீங்க. இப்ப பெருக்குங்க டக்குனு. 0.87 250 பெருக்குனா என்ன வரும்? 217 சொல்லுங்க சார். 217.5 வருமா? இப்பதானே மேல பெருக்கணும். ஞாபகம் இருக்கா? 280ஓட எத பெருக்கணும்? 0.87. அப்ப 217 புள்ளி இது தேவையில்லாத டைம் வேஸ்ட். சரி ஓகே சொல்றேன். ஏஎஸ்டி. இப்ப வந்து என்ன இருக்கு? இதுலயும் டி இருக்கு, இதுலயும் டி இருக்கு. காமனா வெளில டி எடுங்க. உள்ளுக்குள்ள 1 மைனஸ் 0.42. இப்ப இது 2 பெருக்கி சொல்லுங்க சார். 0. இங்க என்ன இருக்கு? 53 இருக்கு. 0.42 0.53 பெருக்கி உள்ளேருந்து கழிச்சு சொல்லுங்க யாராச்சும். டக்குனு ஃபோன்ல. ஓகே. 0.78. இப்ப இந்த 0.78 இவனோட பெருக்குங்க. 217.5 போடுங்க. டவுட் கேட்கறது தப்பு இல்ல. நான் உங்களுக்கு வந்து ஏன் போட்டோம் அப்படிங்கிறதையும் புரிய வைக்கிறேன். வெயிட். இத பத்தி சொல்லுங்க. ஆ 169 பாயிண்ட் சரி சம் வேல்யூ அவங்க சொல்றாங்க. ஓகே. இன்டு என்ன இருக்கான்? ஏஎஸ்டி இன்டு டின்னு இருக்கு. இப்படி எங்கேயாச்சும் ஃபார்முலா எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா இதுவரையும் எக்ஸாம்ல? சார் எக்ஸாம்ல பார்த்துருக்கீங்களா சார்? நமக்கு ஏஎஸ்டி தெரியாது. அதனால தான் என்ன செய்றாங்க, மேல கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப மேல வந்து ஸ்டீலிங் தான் இப்ப எஃப்இ 250ன்னா, இப்போ ஒருவேளை நீங்க இப்படி புரிஞ்சுகிட்டு கேட்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். சாரி. அப்ப நான் தான் தெளிவா சொல்லியிருக்கணும். அதாவது நீங்க வந்து எஃப்இ 250 குடுக்குறீங்கல்ல சார், அதோட வேல்யூ எங்கேயும் நீங்க அப்ளை பண்ணலையே சார், அப்படிங்கிற மீனிங்ல கேட்கிறீங்களா மேடம்? அததான் சொல்றேன். இப்ப 0. இப்ப எக்ஸ்ட்ரீம் லிமிட்க்கு வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கீங்கல்ல. இப்ப உங்களோட டவுட்டுக்கே வரேனே. இப்ப 0.36 எஃப்சிக்கு இன்டு பி பக்கத்துல 0.53 இன்டு டின்னு ஏன் அப்ளை பண்ணியிருக்கீங்க? நீங்களே சொல்லுங்க. இப்ப கண்டுபிடிச்சதுல 0.53 இன்டு டின்னு ஏன் அப்ளை பண்ணியிருக்கீங்க? சரி நானே சொல்றேன். அந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் லிமிட் இருந்துச்சு. அதுக்கு பதிலா அந்த வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கீங்க. இப்ப என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அந்த எக்ஸ்சி லிமிட் எப்படி கண்டுபிடிச்சீங்க? எதுக்கு கண்டுபிடிச்சீங்க? அப்படியே மேல வாங்க. அதானே இப்ப நடத்துனேன். டைப் பண்ணி காமிச்சேனே. இந்த எக்ஸ்சி லிமிட் எதுக்கு கண்டுபிடிச்சீங்க? இந்த கீழ வந்து 0.53 இன்டு டிங்கிற வேல்யூ எதுக்கு கண்டுபிடிச்சீங்க? கான்கிரீட்ட எஃப்சிக்கு கான்கிரீட்ட வச்சு கண்டுபிடிச்சீங்களா? அ எஃப் எஃப்ஒய் ஸ்டீல வச்சு கண்டுபிடிச்சீங்களா? அப்ப என்ன கிரேடு கண்டுபிடிச்சீங்க? 250க்கா 415க்கா ஸ்டீல்ல? அப்ப நான் இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? ஸ்டீலோட ஃபார்முலா தானே கொண்டாந்து உள்ளுக்குள்ள போட்டுருக்கேன். Fe 250 மென்ஷன் பண்றேன்னா, அங்க வந்து Xe லிமிட்க்கு பதிலா Fe 250 கிடைச்ச ஃபார்முலா தானே கொண்டாந்து போட்டுருக்கேன். கிளியர்? ஆ ஓகே, ஓகே. இப்ப டைரக்ட்டா எழுதிற வேண்டியது தான். இப்ப சிமிலர் என்னமோ அழிச்சிருக்கணும். ஓகே. நீங்க அழிச்சேனா சார் ஏதாச்சும்? ஃபைனல் ஃபார்முலா அழிச்சனோ? ஓகே. இது என்ன வரும்? சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 0.148 இருந்திருக்கும். எஃப்சிகே இருந்திருக்கும். வி இன்டு டி ஸ்கொயர் இருந்திருக்கும். இதுதான் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இப்ப சிமிலர்லின்னு போட்டு மறுபடியும் நான் என்ன செய்றேன்? இது என்ன கிரேடுக்கு? வெரி, 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 வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ராப்ளம் கேட்டிருக்கான். எக்ஸாம்ல வந்து இது டைரக்ட் அப்படியே ஃபார்முலாவா கேட்டிருக்கான். அப்ப எழுதுங்க. எஃப்இ 250. அடுத்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டூ இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா, அதே மாரி ட்ரை பண்ணோம்னா 0.138 எஃப்சிகே பிடி ஸ்கொயர் அப்படின்னு வரும். அட்டு இதுக்கு எஃப்யூ 415. அதே எஃப்யூ 500க்கு என்ன சார் வரும் அப்படின்னா மோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0.133 எஃப்சிகே பிடி ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். அட்டு எஃப்யூ 500க்கு. இப்ப அப்படியே இதை டேபிள் பண்ணுங்க. அவ்வளவுதான். மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸாம்ல கேட்கக்கூடிய பாயிண்ட். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா சார்? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். இது எல்லாமே இப்ப இந்த கிளாஸ் இந்த மார்னிங் கிளாஸ் நடத்தினது. இப்ப ஒரு எஃப்இ 415க்கு எக்ஸ் லிமிட் என்ன இருக்கும்? பார்க்காம சொல்லுங்க நடத்துனத வச்சு. 40 48ன்னு சொல்லணும் பாயிண்ட்க்கு அடுத்து. ஓகே. 480 இன்டு டி. ஓகே கரெக்ட். இதே வந்து எஃப்இ வந்து 250க்கு ஓகே. அதே மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து மறைச்சிடுறேன். வெயிட். 500க்கு 0.136
இல்ல 133 ஓகே. அதாவது 136ன்னு இருந்துச்சுன்னா அத மாத்திக்கிருங்க. 133 ஓகேவா? ஆ அதுல வந்து மேல ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது 133 தான் கிடைக்கும். மாத்திக்கிருங்க. ஓகே. வேற என்ன கேட்கலாம்? ஆ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா கான்கிரீட்டுக்கு எனக்கு. ஆ, ஆ ஓகே, ஓகே. இப்போ வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறீங்கன்னா, அந்த எக்ஸ்யூ இருக்கக்கூடிய இடத்துங்கள்ல என்ன போடணும்? எக்ஸ்யூ லிமிட். நம்ம மேல கண்டுபிடிச்ச ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா தான். அந்த எக்ஸ்யூ வச்சு கண்டுபிடிச்சது. ஒரிஜினலா நம்ம இங்க இனிமே வரக்கூடிய இடங்கள்லாம் எடுத்துக்கும்போது, இந்த லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்ஸிஸ் வச்சு தான் எடுக்கும். ஏன்னா, லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்ஸிஸ கம்பேர் பண்ணி தான் அண்டர் ரியின்போர்ஸ்மென்ட்க்கோ, ஓவர் ரியின்போர்ஸ்மென்ட் நம்ம டிசைட் பண்ண மாட்டோம். அட்லீஸ்ட் ஓவர் ரியின்போர்ஸ்மென்ட்ல இதுக்கான கண்டுபிடிக்கணும்ல. அதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஃபார்முலாவ. அதுக்கடுத்து அண்டர் ரியின்போர்ஸ்மென்ட் செக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் தான் நீங்க சொன்ன மாரி ஸ்டீல் ஃபார்முலா தான் எடுத்துக்கிற மாரி இருக்கும். மேஜரா வந்து நான் இங்க ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்டின்னா, அதாவது நான் ஸ்டீல் ஃபார்முலாவ தான் எடுத்துக்கிட்டேன்னா, கான்கிரீட்ட உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியாது. சார் கரெக்ட்டா? கான்கிரீட் எதுக்கு உள்ள இப்ப 0.87 FeAST ஃபார்முலா எடுத்துக்கிட்டேன் அப்டின்னா, நான் கான்கிரீட்ட எந்த ஒரு இடத்துலயும் கொண்டு உள்ள கன்சிடர் பண்ணி நான் கொண்டு வர முடியாது. மொமன்ட் ரெசிஸ்டன்ஸ்ல. கரெக்ட் தானே? கான்கிரீட்ட கொண்டு வரணும்னா அதுல என்ன இருந்திருக்கணும்? எஃப்சிகே இருந்திருக்கணும். ஓகே. இதே நான் கான்கிரீட் ஃபார்முலா எடுத்தேன்னா, கான்கிரீட்ட பத்தியும் பேசியிருக்கலாம் மவுண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல. என்னுடைய ஸ்டீல பத்தியும் பேசியிருக்கலாம். ஸ்டீல பத்தி எப்படி பேசியிருக்கலாங்கண்ணே? இன்டைரக்ட்டா நீங்களே சொல்லுங்க. உள்ளுக்குள்ள ஸ்டீல் வந்திருப்பானே. எக்ஸ் லிமிட்ல வேல்யூ அப்ளை பண்ணும்போது, ஸ்டீலோட வேல்யூ வச்சு தானே அந்த எக்ஸ் லிமிட் கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப ஸ்டீல் இன்டைரக்ட்டா உள்ளுக்குள்ள வரானா? சார் கிளியர்? ஓகே. இதே கான்கிரீட்ல நீங்க எக்ஸ் லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணாலும், சார் ஸ்டீல்ல எக்ஸ் லிமிட் அப்ளை அப்ளை பண்ணாலும், அதுக்குள்ள ஸ்டீல் தான் வரும். வேற எந்த இடத்துலயுமே உங்களுக்கு எஃப்சிக்கு கான்கிரீட் ஓரியன்டடா வரவே வராது. அடுத்து ஏஎஸ்டி குடுத்திருப்பான். ஏஎஸ்டி குடுத்திருக்கான்னா நம்ம ரெயின்போர்ஸ்மென்ட் எவ்வளவு யூஸ் பண்ண போறோம்னு தெரியாது. அடுத்தடுத்து பார்க்கும்போது பீம் எல்லாத்துக்கும் மினிமம் ரெயின்போர்ஸ்மென்ட், மேக்ஸிமம் ரெயின்போர்ஸ்மென்ட் இருக்கு. அது வேற கத. நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு பொதுவா. கிளியர்? ஓகே. எல்லாருக்கும் புரியுதா சார்? ஓகே தானே? ஓகே. இதுதான் சார் பேசிக்ஸ். இதுவரை நடத்துனதுல ஒரு உருப்படியான விஷயம் அப்டின்னா, மேல பாக்ஸ் பண்ணது, கீழ பாக்ஸ் பண்ணது. இத வச்சு ப்ராப்ளம் கேட்பான், இல்ல ஃபார்முலா கேட்பான், இல்ல இனி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப இது சேர்த்து பொதுவா ஒரு ஃபார்முலா போட்டுக்கலாமா சார் அப்டின்னா, ஒரு டேபிள்ஸ்னாவே நீங்க போட்டுக்கலாம். எப்படி போட போறீங்க அப்டின்னா, ரிசல்ட்ன்னு போட்டு வெயிட் நேத்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க டவுட்டு. அதாவது நீங்க கேட்டது வந்து பவர் ஈக்குவல் டூ ஒமேகா இன்டு டி ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க. 2/n வகுத்தல் 60 இன்டு டி அப்படின்னு வரும் பவர் ஈக்குவல் டு. இது எதுல யூனிட்டு? வாட்ல சொல்லியிருப்பேன். இப்ப இத கிலோ வாட்ல மாத்தணும் அப்படின்னா, கிலோன்னா என்ன சார் அர்த்தம்? 10^3 10/6 அதத்தையும் சொல்லுங்க. அப்ப கிலோ வாட்ல மாத்தணும். அப்ப கிலோ வாட்ல மேல தான் யூனிட் மாத்தணும். அப்ப கிலோன்னா எத்தன சேர்த்திருக்கணும்னு அர்த்தம் இப்ப மேல? அப்ப கீழ எத்தன சேர்க்கணும்? இதுல கேன்சல் ஆகக்கூடாதுன்னா? 10/3 அப்பதானே வேல்யூ சேஞ்ச் ஆகாம இருக்கும். இப்ப கிலோவா மாத்துனதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். எல்லாருக்கும் புரியுதா சார் என்ன சொல்றேன்னு? ஓகே. அப்ப 2/NT 10^3க்கு பதிலா கிலோ வாட் போட்டாச்சு. அப்ப கீழ அளவுதோட 10^3 பெருக்குனா என்ன வரும்? 60,000 வருமா? அதனால தான் இந்த ஃபார்முலா அப்படி வந்துச்சு. கிளியரா மேடம்? புரியுதா உங்களுக்கு? ஓகே. அதான் 10^3 இன்டு வாட் ஈக்குவல் டூ கிலோ வாட் 10^3க்கு பதிலா அப்படின்னு படிப்பீங்க. ஓகே. அடுத்து சீரியல் நம்பர் குடுத்தாச்சு. எக்ஸ்யூ லிமிட் சரி கிரேட் ஆஃப் ஸ்டீல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸ்யூ லிமிட் எழுதிக்குவோம். அதுக்கடுத்து எம்ஆர். எக்ஸ்யூ லிமிட் இங்கே மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இப்ப சொல்லுங்க சார் டக் டக்ன்னு. 1 கிரேட் ஆஃப் ஸ்டீல் வந்து Fe 250 எடுக்கிறேன். அப்படியே ரிவிஷன் பண்ணுங்க. எக்ஸ் லிமிட் என்ன? 0.53 இன்டு டி. மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன? 0. என்ன வரும்? 148 எஃப்சிகே இன்டு பிடி ஸ்கொயர். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 2வது. அடுத்து கிரேட் ஆஃப் ஸ்டீல் Fe415. இங்க என்ன வரும்? 0.48 இன்டு டி. இங்க பாருங்க என்ன வரும்? 0. 138 எஃப்சிகே வி இன்டு டி ஸ்கொயர். ஓகே. லாஸ்ட் 3.
இங்கே FU 500 கிரேட் ஆஃப் ஸ்டீல் குடுக்குறேன். இங்க என்ன வரும் உங்களுக்கு? 0.46 இன்டு டி. இங்க காரணமா இருக்குன்னா 0.133 FCK BD ஸ்கொயர். சார் கிளியர் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அடுத்து. இப்ப அடுத்து என்ன சார் பண்ண போறோம் அப்டின்னா, நல்லா கவனிங்க. அடுத்து இப்பதான் இந்த அண்டர் ரீஇன்போர்ஸ்மென்ட், ஓவர் ரீஇன்போர்ஸ்மென்ட் கான்செப்ட்குள்ள வரப்போறோம். இத சொல்லிட்டோம்னா, ஒரு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபார்முலா காட்டுவேன் மறுபடியும். அத முடிச்சுட்டோம் அப்டின்னா, அடுத்து டபுள்யூ ரீஇன்போர்ஸ்மென்ட் பீமுக்குள்ள போயிரலாம். ஓகே. இப்ப ஒரு செக்ஷன் அண்டர் ரீஇன்போர்ஸ்மென்ட், ஓவர் ரீஇன்போர்ஸ்மென்ட்டா, பேலன்ஸ் செக்ஷனா அப்டிங்கிறத பத்தி பேசணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் படம் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டடான விஷயம். ஆனா நீ வந்து எக்ஸ் லிமிட் வச்சு தான் நீங்க மனப்பாடம் பண்ண போறீங்க. இப்ப எப்படி சார் எடுக்க போறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பீம் போட்டுக்கிறேன். இந்த பீமோட நியூட்ரல் ஆக்சிஸ பெருசா வரைஞ்சுக்கிறேன். இதான் இவனோட நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு வரைஞ்சுக்கிறேன். ஓகே. இப்ப இந்த பீம்ல மேல இருக்கக்கூடிய போர்ஷன் என்ன சார் அப்படின்னா கம்ப்ரஷன். கீழ இருக்கக்கூடிய போர்ஷன் என்ன சார் அப்படின்னா டென்ஷன். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இப்ப கீழ பாட்டம்ல ரெயின்போர்ஸ்மென்ட் வைக்கிறோம். இதுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சுக்கிறேன். சாரி. டாட்டர் லைன் இது வித்தியாசமா வேற மாதிரி கொடுப்போம். இப்படி வரைஞ்சுக்கிறேன். ஓகே. இது விஷயம் என்ன சார் அப்படின்னா, அதே மாதிரி மேல வந்து இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறீங்களா? மஞ்சள் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப ஒவ்வொன்னுக்கும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கான்கிரீட், டென்சைல் 2மே ஒரே நேரத்துல ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? 2 எப்படி இருக்கு அந்த செக்ஷன்? ஒரே மாரி ஃபெயிலியர் ஆகுதுன்னா? பேலன்ஸ்டா இருக்கா? அன்பேலன்ஸ்டா இருக்கா? அப்படிங்கிற மீனிங்ல கேட்கிறேன் நான். ஒரே நேரத்துல ஃபெயிலியர் ஆகுதுன்னா? பேலன்ஸ்ட். ஓகே. இப்ப உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள திருப்பி ரீகால் பண்றேன். அப்படி தெரிஞ்சுக்கிறேங்க. முன்னாடி சொன்னது. ஒரு பிரிட்டைல் மெட்டீரியலோட பிஹேவியர் என்ன? டக்டைல் மெட்டீரியலோட பிஹேவியர் என்ன? யார் சேஃப்டி? யார் வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கு முன்னாடி நம்மள அலார்ட் பண்ணுவா? அது எதனால பண்றாங்க? இந்த ஆன்ஸர் கேள்விகளுக்குன்னா ஆன்ஸர் என்ன? சொல்லியாச்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டேன்? பிரிட்டைல் மெட்டீரியலோட பிஹேவியர் என்ன? டக்டைல் மெட்டீரியலோட பிஹேவியர் என்னன்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சொல்லுங்க. அதாவது உடைஞ்சு போயிரும்னா எல்லாம் தான் உடையும். பிரிட்டைல் மெட்டீரியல் எப்படி உடையும்? ஆ ஏன் நொறுங்கி கொட்டுது? பிரிட்டைல்ங்கிறது கம்ப்ரசிவ்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். டென்சைல் எப்படி இருக்கும்? வீக்கா இருக்கும். அதே பிரிட்டைலோட பிஹேவியர் என்ன அப்படின்னா, அதோட அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸ ரீச் பண்ண அடுத்த நிமிஷமே, அது சடன் ஃபெயிலியரா ஆயிரும். அதே வந்து அந்த ஃப்ரீடெயில் வந்து நமக்கு உடைய போறதுக்கு முன்னாடி, நான் உடைய போறேன் அப்படின்னு அலார்ட் பண்ணாது. ஒரு வளைஞ்சு குடுக்குறதோ, கிராக் அடிக்கிறதோ அப்படி காட்டாது. அடுத்த நிமிஷமே கிராக் உடைக்கிற அந்த கிராக் டெவலப் ஆன உடனே டக்குனு உடைஞ்சு விழுந்துரும். இதான் ஃப்ரீடெயிலோட பிஹேவியர். இது நம்ம ஃப்ரீடெயில்ல இங்க எத பார்க்குறோம்? கான்கிரீட்ட பார்க்குறோம். அப்ப அதே மாரி பிஹேவியர் கான்கிரீட்டுக்குள்ள இருக்கும். அதே மாரி நம்ம ஸ்டீல பார்க்கும்போது, ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்ட பார்க்கும்போது, இவன் என்ன செய்வான்? உடனே அந்த யீல்டு ஸ்ட்ரெஸ் இப்ப Fe250னா 280 அடைஞ்ச உடனே உடைஞ்சிடறானா? உங்க ஸ்ட்ரெஸ் லைன் டயகிராம் வரைஞ்சேனே. எப்ப உடைவான்? அப்புறம் அவன் பாட்டுக்கு ஜவ்வு மாரி இழுத்துட்டு போயி, லாஸ்ட்டா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் ஒரு ரீச் 280னா அவன் 410ல போய் தொடுவான். தொட்டுட்டு மறுபடியும் கீழ இறங்கி வந்து பிரேக்கிங் பாயிண்ட்ல உடைவான். சார் கிளியர் புரியுது என்ன சொல்றேன்னு? இப்ப ஸ்டீல்ல யீல்டு ஸ்ட்ரெஸ் தொட்ட உடனே ஃபெயிலியர் தான். நான் ஒத்துக்கறேன். ஆனா, அந்த யீல்டு ஸ்ட்ரெஸ் தொட்டதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கும்? எப்படி பபிள் காம புடிச்சுட்டு தான் எப்படி இழுத்துக்கிட்டே போயிட்டு, அந்த நடு போர்ஷன்ல மெல்லிசா ஆனதுக்கு அப்புறம் பிரேக் ஆகுதோ, தான் அது பிரேக் ஆகும். ரப்பர் பேண்டும் அப்படிதான். நீங்க புடிச்சு இழுத்தீங்கன்னா, நல்லா விரிவடைஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அந்த நடு போர்ஷன்ல திக்னெஸ் கம்மியாயி, கம்மியாயி வந்துகிட்டே இருக்கும்போது, அது ரொம்ப திக்னெஸ் குறைஞ்ச உடனே டக்குனு பிரேக் ஆகும். கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஓகே. இந்த ரெயின்போர்ஸ்மென்ட் ஆஃப் ஸ்டீலுக்கு யாரு இந்த இத குடுத்தது? இந்த பவர குடுத்தது?
என்ன இது வந்து இது குடுத்துச்சு மெட்டல்? சொல்லுங்க. டென்சைலா? அதோட சரி ஓகே. இப்படி வார்த்தை ஒப்பிச்சிருக்கேன். என்ன ப்ராப்பர்ட்டி அதுக்கு இந்த வேலைய குடுத்தது? இந்த தன்மைய குடுத்தது? நெகிழ்வுத்தன்மை. டக்டிலிட்டி தானே சார் குடுத்தது. ஏன் யோசிக்கிறீங்க? டக்டிலிட்டி தானே உங்களுக்கு குடுத்தது. இப்ப பிரிட்டைல், டக்டைல் மெட்டீரியல் தானே பத்தி பேசுறோம்ப்பா. இப்ப டக்டிலிட்டி தான் என்ன செய்யுது அப்டின்னா, உள்ளுக்குள்ள வந்து என்ன செய்யுது? நமக்கு வந்து அது நெளிவுத்தன்மை குடுக்குது. இந்த டக்டிலிட்டி எத பொறுத்து மாறும்? எதை பொறுத்து மாறும்? கார்பன பொறுத்து மாறும். கார்பனோட அளவு கூட கூட டக்டிலிட்டி என்ன செய்யும்? குறையுமா? இன்கிரீஸ் ஆகுமா? வெரி வெரி இம்பார்டன்ட் பாயிண்ட் அங்கேயே நடத்தினேன். இஎம்ல. குறையும். அதே சேம் டைம் ஸ்ட்ரென்த்ங்கிறது அதிகமாகும். ஓகே. இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப நான் இங்க வரேன். இப்ப நீங்க ஒரு இடத்துல பில்டிங் கட்டுறீங்க. அந்த பில்டிங்ல ஒரு பீமுக்கு வந்து ஒரு பீம் டிசைன் பண்றீங்க. பீமுக்கு லோடு என்ன வரப்போது அப்டின்னா, ஒரு சிங்கிள் ஃப்ளோர் தான். அப்ப அந்த பீம்ல ஸ்லாப் லோடா குடுக்கப்போது. இப்ப ஸ்லாப் குடுக்கக்கூடிய லோடு வந்து ஒரு 40 கிலோ நியூட்டன்னு வச்சுக்கிறோம். சும்மா சொல்றேன் நான். எக்ஸாம்பிள்க்கு வச்சுக்கிறோம். இப்ப இந்த 40 கிலோ நியூட்டன் ஸ்லாப் லோட குடுக்குது. அப்ப இந்த 40 கிலோ நியூட்டன்ங்கிறது ஃபர்ஸ்ட்டு இப்ப ஒரு வேல்யூ வருதுன்னு வச்சுக்கிறங்க. இப்ப கான்கிரீட் டிசைன் பண்ணணும்னா, ஸ்டீல் டிசைன் பண்ணணும். அந்த ரெக்டாங்குலர் பீம்ல. கான்கிரீட்ட கம்ப்ரசிவ்க்கு டிசைன் பண்ணணும்னா, ஸ்டீல வந்து எதுக்கு டிசைன் பண்ணணும் அப்டின்னா, டென்சைலுக்கு டிசைன் பண்ணணும். ஓகே. எல்லாம் கரெக்ட்டு தான். இப்ப அந்த பீம்ல வரக்கூடிய லோடு என்ன ஃபெயிலியர் மோட ஏற்படுத்தலாம்? அத பத்தி நான் கேட்கிறேன். அதாவது நான் உங்களுக்கு இந்த சைட்ல வளையிறதா? இல்ல கீழ வளையிறதா? அதாவது பக்லிங்கா? பெண்டிங்கா? இல்ல வந்து சைடு எக்ஸ்பான்ஷன் நடக்குதா? கான்ட்ராக்ஷன் நடக்குதா? என்ன ஃபெயிலியர் ஏற்படுத்தும்? பீம்ல? பிளெக்ஸர்ன்னு சொல்லக்கூடிய பெண்டிங்க ஏற்படுத்தும். கரெக்ட் சூப்பர். இப்ப பெண்டிங் ஏற்பட்டா அந்த கான்கிரீட்டுக்குள்ள என்னென்ன ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும்? பெண்டிங் ஸ்ட்ரெஸ், டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸா? அதாவது நம்மளோட நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேல கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸும், நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழ டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸும் கிரியேட் ஆகும். கரெக்ட் தானே? இந்த மீனிங்ல நான் கேட்கிறேன். ஓகேவா? ஓகே. எப்ப பெண்டிங் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் நீங்க சொல்லுவீங்க? அதாவது உங்களுடைய காலம்ல தான் கம்பைன்டு டைரக்ட் அண்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பத்தி பேசுவோம். அங்க எசன்ட்ரிசிட்டியா லோடு தள்ளி போணுச்சுன்னா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கிளியர் சார்? ஓ ஓகே. இப்ப சொல்லுங்க. இப்ப கம்ப்ரசிவ் டென்சைல் ஸ்ட்ரெஸ் 2 வரப்போது சொல்லிட்டீங்க. எப்ப? உங்க பீமுக்கு லோடு குடுத்து அந்த ஸ்லாப்போட 40 கிலோமீட்டர் வெர்டிகலா லோடு குடுத்து வளைக்கும்போது. டிரான்ஸ்வர்ஸா குடுத்து. ஓகே கரெக்ட். இப்ப ஒரு நியூட்ரல் ஆக்சிஸ் மேல கம்ப்ரசிவ் இருக்கான். நியூட்ரல் ஆக்சிஸ்ல டென்சைல் இருக்கான். ஒரு சாக்கிங் பெண்டிங் மோட், பாசிட்டிவ் பெண்டிங் மோட் மாரியே எடுத்துக்குருவோம். இப்ப இந்த கான்கிரீட் மேல இருக்கான். கீழ ஸ்டீல் இருக்கான். அப்ப சாரி மேல கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கான். கீழ ஸ்டீல் இருக்கான். இப்ப மேல வந்து நான் ஸ்டீல் குடுக்கலாமா சார்? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு? கீழ ஸ்டீல் தான் குடுக்கணும். கான்கிரீட்ட நீங்க எடுக்க கூடாது. ஏன்னா ரெயின்போர்ஸ்மென்ட் சிமெண்ட் கான்கிரீட் தான் ஸ்ட்ரக்சரே. அப்ப மேல வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் தான் வருது. அப்ப நம்மளுடைய ஸ்டீல்ங்கிறது கம்ப்ரசிவ்லயும் ஸ்ட்ராங் தான், டென்சைல்லயும் ஸ்ட்ராங் தான். இது பொதுவா இருக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா நம்மளுடைய நல்லா கவனிங்க. நம்மளுடைய கான்கிரீட்ங்கிறது எதுல ஸ்ட்ராங்? கம்ப்ரசிவ்ல வச்சு தான் ஸ்ட்ராங். இப்ப ஸ்டீல் காஸ்ட்லியா? கான்கிரீட் காஸ்ட்லியா? ஓகே. இப்ப மேல வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஒத்தி தான் வருது. இப்ப வந்து எனக்கு ஸ்டீலும் போத் டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் எடுப்பான். அதே வந்து கான்கிரீட் கம்ப்ரசிவ் நல்லா எடுப்பான். இப்ப வந்து நான் என்னோட கம்ப்ரசிவ் மேல கொட்டலாமா? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டீல கொட்டலாமா? ஆ கான்கிரீட் வச்சு நான் குடுக்க போறேன். எது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. ஒருவேள நான் என்ன செய்வேன்னா, அந்த ரெயின்போர்ஸ்மென்ட் அரேஞ்ச்மென்ட் சிங்கிளா கீழ ஒருத்தன் குடுக்கக் கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு ஃபாக்ஸ் மாரி இல்லன்னா இடையில சியர் தான் வரும். டபுள்யூ ரெயின்போர்ஸ்மென்ட்லாம் வரும்போது நான் சொல்லுவேன். அடுத்தது டபுள்யூ ரெயின்போர்ஸ்மென்ட் சியர் பத்தி நடத்தப்போது நான் சொல்லுவேன். அப்ப அந்த சியர கன்சிடர் பண்றதுக்கு என்ன செய்வாங்கன்னா, குறிப்பிட்ட அளவுல நல்லா கவனிங்க. ஸ்ரப்ஸ் வந்து புரொவைட் பண்ணி, மேலேயும் ரெயின்போர்ஸ்மென்ட் மினிமம் நம்பர்ல. இதுதான் அண்டர்லைன். கீழ வந்து ரெயின்போர்ஸ்மென்ட் 3 குடுத்துருக்கோம் அப்டின்னா, மேல 2 குடுப்போம். கீழ 4 குடுத்துருப்போம்னா, மேல 2 குடுத்துருப்போம். சும்மா குடுக்கணுங்கிறதுக்காண்டி மேல குடுப்போம். அப்ப கான்கிரீட் தான் மேஜரா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மேல நம்ம கொட்டி வச்சிருக்கோம். அதோட வேலைய அதான் செய்யப்போது. கீழ இருக்கிறதுல அதிகமா உங்களுக்கு அதிகம் இல்ல. 100% யார் ஸ்ட்ரெஸ் எடுக்க போறா அப்டின்னா, கான்கிரீட் என்னதான் உட்கார்ந்திருந்தாலும், ஸ்டீல் தான் ஸ்ட்ரெஸ் எடுக்க போகுது. இப்ப என்ன என்னோட கொஸ்டின் அப்டின்னா, அந்த ஸ்லாப் 40 கிலோமீட்டர் லோட குடுக்குதுன்னு சொன்னேனே, இப்ப கான்கிரீட் சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகுற மாரி டிசைன் பண்ணணுமா?
ஸ்டீல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ரீச் பண்ற மாரி டிசைன் பண்ணணுமா? இதுதான் என்னோட கொஸ்டின். நீங்களே சொல்லுங்க பொதுவா. அடுத்து அண்டர் ரீஇன்போர்ஸ்மென்ட், ஓவர் ரீஇன்போர்ஸ்மென்ட்னா அடுத்து. சொல்லுங்க. ஆ ஏன் ஸ்டீல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்டீல் தான் ரீச் பண்ணணும். கான்கிரீட் ரீச் பண்ணக்கூடாதா? அப்படின்னு எதுக்கு எடுத்துக்கிறோம்? காரணம் என்ன? அவ்வளதான். அதாவது ஸ்டீலோட பிஹேவியர்ல டக்டிலிட்டி இருக்கும். அப்ப டக்டிலிட்டி இருந்தாவே அவன் என்ன செய்வான்? நமக்கு சப்போஸ் ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் ரீச் பண்ணாலும். ஆ அதாவது நமக்கு வந்து ஒரு வார்னிங் குடுக்கும். அலர்ட் பண்ணும். அதாவது அதுல வெடிப்பு ஏற்பட்டோ, இல்ல அந்த பீம் தொய்வு ஏற்பட்டு வளர்ச்சுக்கிட்டே வரும். ஆனா உடையவே கூடாது. அப்படி நமக்கு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிரும்? ஆகா இந்த நமக்கே ஒரு அப்நார்மலா உங்க வீட்ல வந்து ஒரு பீம் வளஞ்சு வருது. அப்ப பார்த்துன்னு உள்ள போய் உட்கார்ந்திருப்பீங்க சிரிச்சுக்கிட்டு. என்ன செய்வீங்க? ஆஹா உடைய போதுன்னு நெனச்சு தானே வெளில ஓடுவீங்க. கிளியர்? என்ன சொல்லப்படுது உங்களுக்கு? அப்ப மினிமம் அந்த ரூம்ல இருக்கக்கூடிய நபர்கள் வெளியேறுற வரையும் டயத்த கான்கிரீட் குடுக்க மாட்டான். ஆனா ஸ்டீல் குடுப்பான். இப்ப நீங்க ரியல் லைஃப்ல ஒரு பீம் டிசைன் பண்ண போறீங்கன்னா, கான்கிரீட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸ ரீச் பண்ற மாரி நீங்க டிசைன் பண்ணணுமா? ஸ்டீல் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் வந்து ரீச் பண்ற மாரி டிசைன் பண்ணணுமா? ஸ்டீல் தான். ஓகே. ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க. இப்ப இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் சார். இப்ப ஒரு 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 மேல வந்து கான்கிரீட் வந்து 50% குடுக்குறோம். ஸ்ட்ரெஸ் ஓகே. கீழ ஸ்டீல் 50% குடுக்குறோம். அப்ப மேல கம்ப்ரசிவ் ஜோனும் 50% ஸ்டீலும் 50% குடுக்குறோம். கான்கிரீட், ஸ்டீல்ன்னு. இப்ப 2மே 50, 50% குடுக்குறோம் அப்டின்னா, இது பேலன்ஸ்டு செக்ஷனா? இல்ல வந்து அண்டர் பேலன்ஸ்டு செக்ஷனா? ஓவர் பேலன்ஸ்டு செக்ஷனா? ஓகே. சூப்பர். ஓகே. இப்ப அடுத்து வர்றேன். இப்ப மேல நல்லா கவனிங்க. மேல கான்கிரீட் இருக்கானா, அவனுக்கு 70% குடுக்குறேன். கீழ உள்ள ஸ்டீலுக்கு 30% குடுக்குறேன். இப்ப மேல 70 கீழ 30. இது வந்து அண்டர் பேலன்ஸ்டா? ஓவர் பேலன்ஸ்டா? நான் இப்ப அண்டர் ரெயின்போர்ஸ்மென்ட்ங்கிற வார்த்தைய நான் யூஸ் பண்ணல. நான் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வச்சுட்டு அடுத்து நான் இங்க வரேன். டெக்னிக்கல் வேர்டுக்கு வரேன். இப்ப ஏன் நீங்க சொல்றீங்க? மேல 70 அப்ப ஃபர்ஸ்ட் அன்பேலன்ஸ்டுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பேசிக்கா விஷயம் தெரியும். இது ஏன் வந்து அண்டர் பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இது அண்டர் பேலன்ஸ்டோட யூஸ் பண்ண வேணாம். அன்பேலன்ஸ்டு செக்ஷனா இருக்குன்னே வச்சுக்கிடுங்க. குழப்பிக்க வேணாம். இப்ப மேல 70% குடுத்திருக்கேன். கீழ 30% குடுத்திருக்கேன். இப்ப ஸ்ட்ரெஸ் வந்து யார் இப்ப இப்ப ஸ்டீல் கம்மியா குடுத்திருக்கேனா, ஓவரா குடுத்திருக்கேனா? கீழ வந்து 30% குடுத்திருக்கேனா? ஸ்ட்ரெஸ் எடுக்கிற மாரி. டென்சர் ஜோன்ல. ஏன் ஸ்டீல் கம்மியா இருக்கு? டென்சர் ஜோன் 30%னா, டென்சர் ஜோன்ல வேலை செய்ய போறதே யாரு? ஸ்டீல் தான். அப்ப அவனுக்கு கம்மியா தானே குடுத்திருக்கோம். இப்ப மேல 70% கான்கிரீட் இருக்கு. இப்ப 70% இருக்கவன் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆகுவானா? 30% இருக்கவன் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆகுவானா? இப்ப சொல்லுங்க. நான் கேட்கிற கொஸ்டின் அந்த அளவுக்கு நீங்க என்ன யோசிக்க வேணாம். வேணா அடுத்தடுத்து யோசிச்சிக்கலாம். நான் கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, 70% இருக்கக்கூடிய மெஜாரிட்டி நம்பர் வந்து ஃபெயிலியர் ஆகுவானா? 30% இருக்கவன் ஃபெயிலியர் ஆகுவானா? அதான் என்னோட விஷயம். 30% ஃபெயிலியர் ஆகுறீங்க. ஓகே. அப்ப நல்லா அந்த வார்த்தைய கவனிக்கணும். அப்ப 70% இருக்கக்கூடிய கான்கிரீட் ஃபெயிலியர் ஆக மாட்டான். 30% இருக்கக்கூடிய டென்ஷன் ஜோன்ல இருக்கக்கூடிய ஸ்டீல் ஃபெயிலியர் ஆகுவான்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்ப டென்சில் ஜோன்ல இருக்கக்கூடிய ஸ்டீல் ஃபெயிலியர் ஆகுற மாரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப கான்கிரீட்ட மேஜரா எடுத்துக்கிட்டு, ஸ்டீல அண்டர்ல வச்சிருக்கோம். அதாவது குறைச்சு வச்சிருக்கோம். அப்படின்னா, இது என்ன செக்ஷன் வரும்? அண்டர் ரெயின்போர்ஸ்மென்ட் செக்ஷனா? இல்ல அதிகமா ரெயின்போர்ஸ்மென்ட் குடுத்த செக்ஷனா? ஓவர் ரெயின்போர்ஸ்மென்ட் செக்ஷனா? அண்டர் கீழ. அதாவது உங்களுக்கு பேனல் செக்ஷன் வந்து 50% டென்ஷன் இருக்கணும். கம்ப்ரஸ் 50% இருக்கணும். ஆனா இப்ப டென்சில் ஜோன்ல 50% கீழ தான் குடுத்திருக்கேன். அண்டர்ல தான் குடுத்திருக்கேன். அப்ப குறைச்சு தானே அண்டர்னா. இப்ப இது அண்டர் ரீஇன்போர்ஸ்மென்ட் செக்ஷன். இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்க்கு வரேன். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அதாவது ஸ்டீல் வந்து நல்லா டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால எக்ஸ்பென்டேஷன் நடக்கும் தானே சார். ஃபெயிலியர் உடனே குடுக்காது சார்ன்னா, கரெக்ட் தான். நான் என்ன கேட்கிறேன்? அதாவது எத ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் எடுக்கிற மாரி டிசைன் பண்ணணும்னு தான் என்னோட கொஸ்டின். நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓட கொஸ்டின். அப்படிங்கும்போது 30% ஸ்டீல் இருக்கிறது தான் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் எடுக்க போகுது. அப்ப இது கரெக்ட்டா தப்பா? சார் கரெக்ட். இப்ப ஏன் சார் கரெக்ட் இந்த அண்டர் ரீஇன்போர்ஸ்மென்ட் அப்டின்னா, ஸ்டீல் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் எடுக்கிற மாரி வைக்கிறது நல்லது. ஏன் நல்லது? நமக்கு அவன் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கு.
அவன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு என்ன செய்வான்? அவன் அந்த ஃபெயிலியர் பாயிண்ட்ட ரீச் பண்றதுக்குள்ள நமக்கு அலார்ட் பண்ணிருவான். நம்ம வெளில போயிரலாம். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவங்க. கிளியர் எல்லாருக்கும் புரியுதா? இப்ப எல்லாம் கான்செப்ட்டா வார்த்தையில தான் சொல்றேன். இத டெக்னிக்கலா படம் வரைஞ்சு இப்ப அடுத்து சொல்லுவேன். அதுக்கு தான் கோடுலாம் போட்டு வச்சிருக்கேன். இப்ப அடுத்து. இப்ப கீழ இருக்கக்கூடிய டென்சைல் ஜோனு 70% இருக்கிறோம். மேல இருக்கக்கூடிய கான்கிரீட் 30% இருக்கிறோம். இப்ப டென்சைல் ஜோன் 70% இருக்கிறோம்னா, கீழ நம்பர் ஆஃப் ஸ்டீல அதிகப்படுத்தியிருக்கோமா? கம்மி பண்ணியிருக்கோமா? அந்த பேலன்ஸ் செக்ஷன்ல இருக்கக்கூடிய 50, 50% விட கம்பேர் பண்ணும்போது. அதிகப்படுத்தியிருக்கோம். அதிகப்படுத்தினா ஓவர் லெவல் ஓவர் படுத்தியிருக்கோம். ரீஇன்போர்ஸ்மென்ட்ட ஓவர் ஆக்கியிருக்கோம். அப்ப இது என்ன செக்ஷன்? ஓவர் ரீஇன்போர்ஸ்மென்ட் செக்ஷன் சொல்லலாமா? கிளியர்? இப்ப கீழ உள்ள ஸ்டீல் 70% மேல உள்ள கான்கிரீட் 30%. இப்ப 30% இருக்கக்கூடியவன் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆவானா? மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய 70% ஃபெயிலியர் ஆவானா ஃபர்ஸ்ட்டு? ஓகே. கான்கிரீட் தான் ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ரீச் பண்ண போது. அப்ப அவன் ரீச் பண்றது கரெக்ட்டா? ரியல் லைஃப்ல நீங்க ஓகே. ரியல் லைஃப்ல இப்படி ஒரு கண்டிஷன சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி நீங்க டிசைன் பண்ணலாமா ஒரு சிவில் இன்ஜினியர்? பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? உடைஞ்சிரும். இதுல மெயின் பாயிண்ட்டே என்னது? உடைஞ்சிரும் ஓகே. ஸ்டீல் தான் உடையுது. அப்ப கான்கிரீட் என்ன பண்ணாம உடையும்? ஆ அந்த பாயிண்ட்